நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோமா? இங்க பாரு. என்ன விளையாட்டு பிங்கி? சொல்லு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லு. பிள்ளைங்களா என்னைய சேர்த்துக்கோங்க ரெண்டு பேரும். என்ன சேர்க்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு இந்த கீரை பிடிக்கும்ல த்ரிஷா? அதுதான் மற்ற கீரையை வாங்கினேன். பரவாயில்லடா, நீ துபாய் போயிட்டு நல்லா கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுறது கற்றுக்குறியே. அங்கெல்லாம் கீரை நம்ம தான் க்ளீன் பண்ணுமா? அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்களா இந்த குக்கு? என்னக்கா அது மட்டும் என்ன, அதெல்லாம் மேலே வானத்துலேயே நம்ம இருக்கோம். நம்மள மாதிரி ஆளுக்கவங்க நமக்கு அவங்க அங்கேயும் இருக்காங்க. அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னா இல்லை, அவங்க பண்ணுவாங்க தான். இந்த சண்டே நான் அவங்கள லீவு விட்டுறேன்ல. சண்டே நானும் ஆஃபீஸ்லேருந்து லீவ் இருக்க போது நானும் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன, நாங்கள் ஊருக்கு போனால் மட்டும் என்ன நம்ம ஊர் இது கலையெல்லாம் மறந்துடுவோம்மா. அதெல்லாம் நானே அக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. பரவாயில்லையே புள்ள, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கே. இந்த எல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களும் ரொம்ப சீன் போடுற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் என் தங்கச்சி தான் நல்லா இருக்கா. என் தங்கச்சி தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. வாங்க, நம்ம எல்லாரும் தான் விளையாட போறோம். நான் இவன்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கேமை பத்தி. உங்களுக்கு இந்த கேம் தெரியுமா? ஸ்டோன் பேப்பர் சிசர். அந்த கேம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கேமா? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஐயோ, எனக்கு அது தெரியாது. அது என்ன கேம்? அந்த கேம் நல்லா இருக்குமா? ஸ்டோன் பேப்பர் சிசர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு சொல்லி கொடுப்பீங்க, நானும் கத்துக்கிறேன். அப்புறம் நான் சொல்லான்னு இருந்தேன்க்கா. நீங்க எப்போ அக்கா துபாய் வர போறீங்க? நீங்களும் துபாய் வாங்கக்கா. நான் எவ்வளோ நாள்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, இங்கே நான் இப்போ துபாயில் இந்த ஒரு 3 மாதம் தான் இருப்பேன். சரிங்களா? இங்கேருந்து போயிட்டு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருக்க மாதிரி இருக்குப்பா. அக்கா அதுக்கப்புறம் நான் இந்த லண்டனுக்கு போகிறேன்ல, அதனால துபாயில் இருக்க வரைக்கும் இங்கே வாழ்ந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே துபாய்க்கு திருப்பிலாம் வந்துக்கிட்டு இருக்கிறது? என்ன சொல்கிறீங்க? நான் இருக்க போதே வந்துட்டு போங்க நீங்கள். பிள்ளை, என்னோட பிள்ளை, உனக்கு என்ன ஈவினிங்கில் தூக்கம் வரதா 6 மணிக்கு? நீ கொஞ்சம் போய் படுத்துட்டு வா போ. நம்ம துபாய் போகிறதுல அப்புறமா பார்த்து போக, நீ கொஞ்சம் படுத்துட்டு வா போ பிள்ளை. ஐயோ அக்கா சும்மா அக்கா, நீங்கள் வேற நான் என்ன, நீங்கள் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. செய்ய விட்டா தானே எனக்கு தூக்கம் வராமலாம் இருக்கும். சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து தூக்கதான் அக்கா வருது. சும்மா தூக்க சொல்லாதீங்க. நைட்டுக்கு யார் தூங்குறது அப்புறம்? த்ரிஷா புள்ள, அக்கா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன, இங்கே 1 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துப்போ. இந்த ஆஃபீஸ்லாம் போகிற புள்ள, ஆஃபீஸ்லாம் போக போது அப்புறம் என்ன நல்லா போய் ரெஸ்ட் எடுத்து போ. அக்கா இருக்க போது. அது கரெக்டு தான் அக்கா. 1 மாதம் இங்கே எப்படி போகணுன்னே தெரியாது போல. இங்கே பாருங்க 2 நாள் தான் இருக்கு. ஆனால் என்னக்கா இப்படி தூக்கம் வருது? நல்லா சாப்பிட்டு என்ன குண்டாக்கிடுவீங்க போல இருக்கே. உனக்கு இந்த ஸ்டோன் பேப்பர் சிசர் தெரியாதா? எனக்கு ஸ்கூல்ல அந்த இவன் இருக்கால சஞ்சே, அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். எனக்கு தெரியுமே. தில்லி, உனக்கு இது தெரியாதா? ஐயோ, எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் இது தெரியுமே. என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் சொல்லி கொடுத்தா என்ன? எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன்ல. எனக்கு ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லி கொடுக்க மாட்டேன்னு யாரு சொன்னது? சரி சொல்றோம். ஸ்டோன் பேப்பர் சிசர். அதாவது உங்க கையை வச்சுட்டு நீங்க என்ன கை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கையை வச்சுட்டு ஆட்டணும். 2 பேரும் ஆட்டுவோம். கண்ணை முடிக்கிட்டு, கண் திறந்து கூட வச்சுக்கலாம், கண்ணை மூடி கூட வச்சுக்கலாம். கண்ணை முடிக்கிட்டு இப்படி கையை ஆட்டிக்கிட்டு ஸ்டோனு பேப்பரு சிசரு. சரிங்களா? இந்த 3த்துக்கும் இதுனா ஸ்டோனு, இதுனா பேப்பர், இதுனா சிசர். நீங்க எது வைக்கிறீங்களோ, நீங்க 2 பேரும் எது சேமா வச்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மாற்றி வச்சீங்கன்னா, அதாவது நீங்க பேப்பர் வச்சுட்டு நான் ஸ்டோன் வச்சுட்டேன்னா நான் வந்துட்டு பேப்பர்ல நீங்க ஸ்டோனை பிடிச்சிக்கலாம். நீங்க சிசர் வச்சுட்டு நான் பேப்பர் வச்சுட்டேன்னா நீங்க என்ன கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட். நீங்க சிசர் வச்சுட்டு நான் ஸ்டோன் வச்சுட்டேன்னா நான் உங்களை சிசர் உடச்சி போட்டுருவேன். எனக்கு ஒரு பாயிண்ட். எப்படி இந்த கேம்? இந்த கேமா? இது நான் பார்த்த மாதிரில இருக்கு. விளையாடதான் இருப்ப சின்ன வயசுல. நல்லா தான் இருக்கு. விளையாடுவோமா? சும்மா சொல்ற பிங்கியால நம்பாத. அவளுக்கு கேம்லாம் ஒன்றும் தெரியாது. நம்பாத. நீங்க என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்டோன் பேப்பர் சிசர் தெரியுமா தெரியாதா? நீங்க உங்க குட்டி வயசுல விளையாடி தானே இருப்பீங்க. இப்பவும் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் கண்டிப்பா பண்ணுங்க. நிறைய லைக் பண்ணுங்கப்பா. என்ன என்ன பண்ண மாட்டீங்களா? எப்பறா? நிறைய லைக் போட்டு விடுங்கப்பா கொஞ்சம். சரிங்களா?